அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துகள். தெசலோனிக்கே நிருபத்தை குறித்து தியானிக்கிறோம். கடந்த வாரத்திலே இந்த சபை உருவான சரித்திரத்தை கொஞ்சம் தியானித்தோம். பவுலப்போஸ்தலன் பிலிப்பி பட்டணத்திலே சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த பின்னதாக அங்கே இருந்து இந்த தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்து 3 ஓய்வு நாட்களில் சபையிலே, அதாவது யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணினான். அவ்வளவுதான். ஆனால் யூதரில் சிலரும் அநேக கிரேக்கர்களும் கனம் பொருந்தின ஸ்திரீகளும் சமுதாயத்தில் உயர் மட்டத்தில் உள்ளவர்களும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு விக்கிரக வணக்கத்தை விட்டுவிட்டு விசுவாசத்தில் வல்லவர்களாகி எதிர்ப்புகளும் உபத்திரவங்களும் வந்த பொழுதும் விசுவாசத்தை விடாமல் ஆழமாய் நின்றார்கள். ஆச்சரியமான ஒரு சபை. எப்படித்தான் அவர்களுக்குள் இருந்ததோ, பரிசுத்த ஆவியானவரின் கிரியை இல்லாமல் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கவே முடியாது. ஆகவே அந்த சபைக்கு பவுலப்போஸ்தலன் ஒரு கடிதத்தை எழுதுகிறான். இந்த சபை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை கண்டறிய தீமோத்தேயுவை அனுப்பினான். தீமோத்தேயு போய் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொன்னவுடனே பவுலப்போஸ்தலன் சந்தோஷத்தினால் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினான். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், பவுல் எழுதின முதலாவது கடிதம், அதாவது எல்லா நிருபங்களிலும் இதுதான் முதலாவது எழுதப்பட்டது என்று. எல்லா நிருபங்களிலும் பவுல் தான் யார் என்பதை அறிமுகப்படுத்தும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லுவான். ஆனால் இந்த தெசலோனிக்கே நிருபத்திற்கு அவன் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று எழுதுகிறான். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் தன்னை பற்றி வேறு ஒன்றும் சொல்லவில்லை. அதன் அர்த்தம் என்ன? நான் என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது நான் போய் பேராசிரியர் சோன்னு என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல. அந்த மாதிரி வித் கிரேட் ஃபெமிலியாரிட்டி அவங்க பவுல் தன்னை குறித்து சொல்கிறார். இது ஒரு தாழ்மையின் அடையாளம். விசுவாச நண்பர்களுக்கு எழுதுவது போல் இந்த கடிதத்தை எழுதுகிறான். சந்தோஷத்தோடு எழுதுகிறான். அவன் 3 காரியங்களை இந்த சபையிலே கண்டான். அந்த 3 காரியங்களையும் பாராட்டி பவுல் இந்த சபையை எழுதுகிறான். ஒன்று என்ன?
அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம் அல்லது அடித்தளம் என்று நாம் நினைக்கின்ற விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இந்த மூன்றும் அந்த சபையின் விசுவாசிகளின் வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக இருந்தது. அவர்கள் வாழ்க்கை இதன் மேல் கட்டப்பட்டிருந்தது என்பதை கண்ட பவுல் அவர்களை பாராட்டி இந்த கடிதத்தை எழுதுகிறான். சகோதரனே, உம்மை பாராட்டி தேவன் சொல்ல முடியுமா? இவன் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கிறான், மாயமற்ற அன்பு இவனிடத்தில் இருக்கிறது, உன்னை போல் பிறனையும் நேசி என்கிற அந்த என் கட்டளையை இந்த மகள் அப்படியே கடைப்பிடிக்கிறாள். இவளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் இந்த உலகத்தில் லாசருவை போல கஷ்டப்பட்டாலும் அவனைப் போல நிச்சயமாய் நான் அங்கே பரதீசிலே சேருவேன், இயேசுவினால் தேற்றப்படுவேன் என்கிற நம்பிக்கை உடையவளாய் இருக்கிறாள். அந்த நம்பிக்கை உம்மிடத்தில் உண்டா? ஏன் இல்லை சகோதரனே? இயேசுவை நீர் விசுவாசிக்கவில்லையா? அவர் தேவகுமாரன் என்று நீர் நினைக்கவில்லையா? அவரால் உம்மை தாங்க முடியும், பாதுகாக்க முடியும், போஷிக்க முடியும், வழிநடத்த முடியும், பரலோகத்தில் சேர்க்க முடியும், நியாய தீர்ப்பில் தப்புவிக்க முடியும் என்று நீர் நம்பவில்லையா? இதை நம்பவில்லை என்றால் உம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளம் என்ன? பணமா, அந்தஸ்தா, பெருமையா? இல்லை, எப்படியானாலும் தேவன் என்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார் என்கிற ஒரு தவறான நம்பிக்கையா? சகோதரனே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் 3 வாரங்களில் உருவான இந்த சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு நண்பனைப் போல அறிமுகப்படுத்தி அவன் இவருடைய குணங்களை பாராட்டுகிறான். இயேசு கிறிஸ்துவையும் உம்முடைய நண்பனாக நீர் நினைப்பீர் என்றால் அவர் உம்மிடத்தில் என்னென்ன நல்ல காரியங்களை கண்டு உம்மை போற்றுவார். இந்த வீடு எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று நீங்கள் இயேசு உங்களை குறித்து சொல்லுவாரா? வேதத்தை எல்லாரும் நேசிக்கிறார்கள், குடும்பமாக இருந்து என்னை ஆராதித்து ஜெபிக்கிறார்கள், நான் இவர்களை பாதுகாப்பேன், இவர்களை போஷிப்பேன், இவர்களை கனம் பண்ணுவேன், நித்தியத்தில் இவர்கள் என்னுடனே இருக்க வேண்டும் என்று உங்கள் குடும்பத்தை குறித்து தேவன் சொல்ல முடியுமா? இந்த தெசலோனிக்கேயருக்கு அந்த நம்பிக்கை நிச்சயமாய் இருந்தது. காரணம், அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தார்கள். உபத்திரவத்தினாலே நிலை குலையவில்லை. பவுல் அப்போஸ்தலனும் அவர்களை பாராட்டினான். இந்த 1ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். ஆழமான சத்தியங்கள் அதிலே உண்டு. பவுலும் சில்வானும் தீமோத்தேயும். இந்த சில்வானு என்பது அது சீலாவின் கிரேக்க பெயர். பவுலும் சீலாவும் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த சீலாவினுடைய கிரேக்க பெயர்தான் சில்வானு. பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபை. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும். என்ன விஷயம்? நாம் நினைக்கிறோம் பிதாவாகிய தேவனுக்குள்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் கிறிஸ்துவுக்குள்னு சொல்லணும்? 2 பேரும் ஒன்று தானே. ஆனால் இப்படி பவுல் 2 பேரையும் பிரித்து சொல்லுவதில் ஏதேனும் அர்த்தம் இருக்குமோ? அப்படி யோசித்து பார்த்தால் ஒரு காரியம், இந்த கடிதம் யாருக்கு எழுதப்படுகிறது? தெசலோனிக்கே சபைக்கு. அங்கே சில யூதர்கள் தான் இருந்தார்கள், அநேகம் கிரேக்கர்களும்
அநேக கனம் பொருந்திய கிரேக்க ஸ்திரீகளும் இருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு எழுதும்போது பவுல் என்ன நோக்கத்தோடு எழுதுகிறான் என்றால், நீ புறஜாதியான் அல்ல, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு நீ புறஜாதியான் அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை என்பதாக சொல்லுகிறான். ஆகவே அந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடனே இந்த தெசலோனிக்கே சபையினருக்கு எவ்வளவு உற்சாகமாக இருந்திருக்கும். என்னை அவர்கள் ஒதுக்கவில்லை, தேவனுடைய பிள்ளையாக பவுல் என்னை அழைக்கிறான், நான் தேவனுடைய பிள்ளைதான், எல்லாரோடும் நான் சமமாயிருக்கிறேன், பரலோகத்திலும் நான் தேவனோடு இருப்பேன் என்கிற அந்த உற்சாகம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இரண்டாவதாக, கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லி இருக்கிறானே, அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாருமே கிறிஸ்துவினுடையவர்கள், ஆகையால் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களுக்குள் ஜாதி ஒரு தேச வித்தியாசம் கிடையவே கிடையாது. இந்தியன் என்றோ இல்லை அமெரிக்கன் என்றோ இஸ்ரவேலன் என்றோ கிறிஸ்துவுக்குள் வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், விசுவாசிகளை ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சகோதரர்கள். நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அவர்கள் விசுவாசிகளோடு சகோதரனாய் இருக்கிறேன். இந்த ஒரு காரியத்தை பவுல் தன்னுடைய அந்த முதலாம் வசனத்திலே எழுதி கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு ஐக்கியத்தை அங்கே உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியம் அங்கே இருக்கிறது, அதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் காற்றுக்குள் இருக்கிறோம், இந்த அட்மாஸ்பியர். அதே காற்று நமக்குள்ளும் சுவாசமாய் இருக்கிறது. எனக்குள்ளும் காற்று இருக்கிறது, நான் காற்றுக்குள்ளும் இருக்கிறேன். இந்த எனக்குள் காற்று வரவில்லை என்றால் என்ன ஆகும்? நான் மரித்து போவேன், நான் செத்தவனாவேன். அதே நேரத்தில் எனக்குள் காற்று இருந்து வெளியிலே ஒரு வெற்றிடம் வேக்குவம் இருந்தால் என்ன நடக்கும்? அப்பொழுதும் நான் மரித்து போவேன். ஆகவே நான் காற்றுக்குள் இருக்க வேண்டும், காற்று எனக்குள் இருக்க வேண்டும். அதே விதமாக நான் தேவனுக்குள் இருக்க வேண்டும், தேவன் எனக்குள் இருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், கிறிஸ்து எனக்குள் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் அந்த தெசலோனிக்கேயருக்கு இருந்ததினால் அவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் உயிருள்ளதாக இருந்தது. அந்த சபை ஒரு உயிருள்ள சபையாக இருந்ததினால் தான் அகாயாவில் உள்ளவர்களுக்கும் மக்கதோனியாவில் உள்ளவர்களுக்கும் முன்மாதிரியான சபையாய் மாறினார்கள். சகோதரனே, இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? நீங்கள் தேவனுக்குள்ளும் தேவன் உங்களுக்குள்ளும் இருப்பார் என்றால் உங்கள் ஆத்மா உயிருள்ளதாய் இருக்கும், உங்கள் ஆவி செயல்படுகிறதாய் இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் இருப்பீர்கள். அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? பாருங்கள், இந்த தெசலோனிக்கேயரை நீங்கள் நியாய தீர்ப்பிலே சந்திக்க முடியுமா? 3 பிரசங்கம்தான் நான் கேட்டேன். ஆனால் நான் கர்த்தருக்கு ஒப்புவித்து விசுவாசத்தில் உறுதியாய் நின்று அவருடைய வருகைக்காக காத்திருந்த நான் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல பறந்து மத்திய ஆகாயத்தில் அவருடனே எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது நமக்கு வெட்கமாயிருக்காதா? ஆகவே தான் இந்த தெசலோனிக்கே நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே பவுல் வாழ்த்தும் பொழுது உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, கிரேஸ் அண்ட் பீஸ்.
யூதர்கள் ஒருவரை வாழ்த்தும் பொழுது ஷாலோம், சமாதானம் என்று வாழ்த்துவார்கள். ஆனால் கிரேக்கர்களோ கிரேஷியாஸ், கிருபை என்று வாழ்த்துவார்கள். ஆகவே இரு திறத்தாரையும் வாழ்த்துவதற்காக பவுல் அப்போஸ்தலன் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லுகிறான். பவுல் அப்போஸ்தலன் மற்ற நிருபங்களில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு என்று எழுதுவான். ஆனால் தெசலோனிக்கேயர் சபை என்று சொல்லுகிறான். யோசித்து பாருங்கள், 21 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. அந்த சபைக்கு பேராயர் கிடையாது, ஆயர் கிடையாது, மூப்பர்கள் கிடையாது, ஆலோசனை குழு கிடையாது, தலைமை இல்லை. There is no leader, but still the church holds together. தலைவன் இல்லை, ஆனாலும் அந்த சபை ஐக்கியத்திலே உறுதியாய் நிற்கிறது. பவுல் அப்போஸ்தலனும் எழுதும் பொழுது தெசலோனிக்கேயர் சபை என்றே எழுதுகிறான். ஆனால் இன்றைக்கு நமக்கு அத்தனை அமைப்புகள் இருக்கின்றன, ஆனால் ஐக்கியம் இருக்கிறதா? இல்லவே இல்லை. ஐக்கியம் இல்லை. உதட்டளவில் ஐக்கியம் இருக்கும், ஆனால் உள்ளத்திலோ நாம் ஒருவருக்காக ஒருவர் பாரம் கொள்வதே இல்லை. இந்த நிலைமை இருக்குமானால் தேவன் சபையை எப்படி பாராட்ட முடியும்? ஒவ்வொரு சபை உறுப்பினனும் அவன் மனம் திரும்பி தான் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து அவனுக்குள்ளும் இருக்கும் பொழுதுதான் அந்த சபையில் ஒரு ஐக்கியம் வரும். சபை தலைவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சபை ஐக்கியமாயிருக்கும், சபை வளரும். காரணம், அவர்கள் தேவனுக்குள்ளும் தேவன் அவர்களுக்குள்ளும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து அவர்களுக்குள்ளும் இருப்பதினால். ஆகவே ஒரு சபை உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் தேவனை தங்களுக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான சகோதரனே, நீர் எந்த சபையில் இருக்கிறீரோ எனக்கு தெரியாது. நீர் எந்த சபையில் இருந்தாலும் அது முக்கியம் அல்ல. ஆனால் தேவனுக்குள் நீர் இருக்க வேண்டும். சபைக்குள் இருப்பதை விட நீர் தேவனுக்குள்ளும் கிறிஸ்துவுக்குள்ளும் இருப்பது அதிக முக்கியம். அப்படி இருப்பீர் என்றால் அந்த சபையும் நீரும் உயிருள்ளவர்களாய் இருப்பீர்கள். இன்றைக்கே மனம் திரும்பி தேவன் வரும் முன்னதாக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிக்கலாம். கிருபையின் தேவனே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த இந்த சத்தியங்களை கேட்ட ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்குள்ளும் வைத்து கிரியை செய்து அவர்களிலே ஒரு மாற்றத்தை உருவாக்கி சபை உயிருள்ள சபையாக மாறி எங்கள் தேசத்தை உமக்கு ஆதாயம் பண்ண தேவரீர் கிருபை செய்தருளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.